கருணாநிதி காலத்தில் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வார்த்தை விஞ்ஞான ஊழல் என்கின்ற வார்த்தை. இப்போது ஸ்டாலின் ஆட்சியில் அதேபோல விஞ்ஞான ஊழல் 2.0 தொடர்வதாக புலம்புகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். சிஎம்டிஏவின் பொறுப்பு மொத்தமும் சேகர்பாபுவிடம் வந்த பிறகு அதில் இருந்த 3500 கோடி நிதி முற்றாக செலவழிக்கப்பட்டு இப்போது நிதி இருப்பு பூஜ்ஜியமாகி உள்ளதாம். அத்தோடு விடவில்லை, இன்னும் கடன் வாங்கி செலவு செய்யலாம் என ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்களா? அப்படி என்ன செலவு செய்தார்கள்? 3500 கோடி ரூபாய் நிதி எப்படி காலியானது? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், மறைமலை நகர், மணலி துணை நகரம், சாத்தான்காடு அங்காடி வளாகம் போன்ற மெகா வளர்ச்சி திட்டங்களால் சிஎம்டிஏவுக்கு 3500 கோடி ரூபாய் நிதி இருப்பு கிடைத்தது. மேலும் கட்டட அனுமதி மூலம் ஆண்டுதோறும் 400 கோடி ரூபாய் வருவாய் வருகின்றது. சேகர்பாபு எப்போது துறை அமைச்சர் ஆனாரோ அன்றிலிருந்தே இந்த நிதி கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கப்பட்டு வருகிறது. சிஎம்டிஏ செய்ய வேண்டிய பணிகளையெல்லாம் விட்டுவிட்டு பொதுப்பணித்துறை, நகராட்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை செய்ய வேண்டிய பணிகளையெல்லாம் இழுத்து போட்டு கொண்டு செய்கிறது. வளர்ச்சி என்கின்ற பெயரில் பூங்காக்களை உருவாக்குகிறேன் என டெண்டர் விட்டு கல்லா கட்டி கொண்டிருக்கிறாராம் சேகர்பாபு. அட, நான் சொல்லல சார், விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். வடசென்னை வளர்ச்சி திட்டம் என வடை சுட்டார்களே, அந்த திட்டம் 1000 கோடியில் அறிவிக்கப்பட்டு இப்போது 6000 கோடியாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அப்படி என்ன வளர்ச்சி வடசென்னையில் ஏற்பட்டு விட்டது? மழை பெய்தால் இப்போது கழிவுநீர் நாற்றத்தில் தான் மக்கள் வாழ்கிறார்கள். முறையான சாலை கட்டமைப்போ அல்லது வளர்ச்சிக்கேற்ற விரிவாக்க பணிகளோ அங்கு நடைபெறவில்லை. பூங்கா அமைக்கிறேன், மரம் நடுகிறேன் என பூச்சி வேலைகளை செய்த ஆயிரக்கணக்கான கோடிகளை கணக்கு காட்டுகிறார்கள். இத்தனை 1000 கோடிகள் செலவானதற்கான சுவடாவது வடசென்னையில் இருக்கிறதா? மக்கள் தேவையை பூர்த்தி செய்ய போவதாக சொல்லி திட்டங்களை அறிவித்துவிட்டு டெண்டர்களில் கமிஷன் பெற்று மக்கள் வரி பணத்தை ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. அட, அதை நான் சொல்லல சார், விவரம் அறிந்தவர்கள் புலம்புகிறார்கள். மற்ற துறைகள் செய்ய வேண்டிய பணியை வளர்ச்சி என்கின்ற பெயரில் ஏன் சேகர்பாபு செய்ய வேண்டும்? 3500 கோடி ரூபாய் நிதியை ஏன் காலி செய்ய வேண்டும்? காலி செய்தது போதாது என கடன் வாங்க ஏன் துடிக்க வேண்டும்? விஞ்ஞான ஊழலில் 2.0 வெர்சன் இது என விவரம் அறிந்தவர்கள் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஆட்சி மாறினால்தான் இதில் நடந்திருக்கும் ஊழல்கள் அம்பலமாகும். வீதியில் பெண்களை ஆட வைத்து சோ காட்டும் சேகர்பாபுவின் துறையில் எத்தனை குற்றச்சாட்டு வந்தாலும் ஸ்டாலின் கட்டாயம் கண்டுகொள்ள மாட்டார்.